வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, கோட்ஸ்வானா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மேம்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். புதிய GST சீர்திருத்தங்கள் மணிப்பூரின் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டு பிறந்த நாளையொட்டி ஒற்றுமை நடைப்பயணத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, கோட்ஸ்வானா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இவ்விரு நாடுகளின் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். அந்நாடுகளின் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத் தலைவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரின் ஆப்பிரிக்க நாட்டு பயணம் தென்னாடுகள் உடனான அவர்களின் நட்புறவை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மேம்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், மேம்பட்ட சாலை, ரயில் போக்குவரத்து வசதிகளால் விரைவான வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். நாட்டில் அடுத்த தலைமுறைக்கான மேம்பட்ட ரயில் சேவைகளை வந்தே பாரத், நமோ பாரத், அம்ருத் பாரத் ரயில்கள் வழங்குவதாக குறிப்பிட்டார். ரயில்வே துறையின் சீர்திருத்தங்கள் வெளிநாட்டு பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகளில் கட்டமைப்பு மேம்பாடு அந்நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று தொடங்கப்பட்ட பனாரஸ், கஜுராஹோ, பெராஸ்பூர், டெல்லி, லக்னோ, சகரன்பூர், எர்ணாகுளம், பெங்களூரு ஆகிய 4 ரயில் போக்குவரத்து சேவைகளோடு நாட்டில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக பனாரஸ், கஜுராஹோ வந்தே பாரத் ரயிலில் பயணித்த சிறுவர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே பிரதமர் துவக்கி வைத்த எர்ணாகுளம், பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் இன்று கோவை ரயில் நிலையம் வந்தபோது கல்லூரி மாணவர்கள், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சட்ட சேவைகள் நடைமுறைகளை வலுப்படுத்தும் தேசிய மாநாட்டை உச்சநீதிமன்றத்தில் இன்று மாலை துவக்கி வைத்து உரையாற்றுகிறார். சட்ட சேவை கட்டமைப்பு குறித்த பல்வேறு அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். உத்தரகண்ட் மாநிலம் உருவானதன் வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெஹ்ராடூன் செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலையை பிரதமர் வெளியிடுவதுடன் அங்கு மக்களிடையே உரையாற்றுகிறார். 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த திட்டங்கள் குடிநீர், நீர்ப்பாசனம், தொழில்நுட்ப கல்வி, எரிசக்தி, நகர்ப்புற மேம்பாடு, விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளாகும். அம்ருத், புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டத்தின் கீழ் 23 மண்டலங்களான டெஹ்ராடூன் குடிநீர் விநியோகம், பித்தோர்கர் மாவட்டத்தில் ஒரு துணை மின் நிலையம், அரசு கட்டிடங்கள், சூரிய மின்சக்தி நிலையங்கள் மற்றும் நைனிடாலில் உள்ள ஹல்த்வானி மைதானத்தில் ஒரு ஹாக்கி மைதானம் உள்ளிட்டவை பிரதமரால் தொடக்கி வைக்கப்பட்டுள்ள முக்கிய திட்டங்களில் அடங்கும். டெஹ்ராடூனுக்கு 150 மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்கும் சோங் அணை குடிநீர் திட்டம் மற்றும் நைனிடாலில் உள்ள ஜமாராணி அணை பல்நோக்கு திட்டம் ஆகியவை அடிக்கல் நாட்டப்படும் திட்டங்களில் அடங்கும். மின் துணை மின் நிலையங்கள், சம்பாவத்தில் மகளிர் விளையாட்டு கல்லூரி அமைத்தல், நைனிடாலில் அதிநவீன பால் பண்ணை ஆலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படும். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 28,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 62 கோடி நிதியுதவி பிரதமர் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்த உள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறி அவர் இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில், ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையிலும் குளிர்கால கூட்டத்தொடரை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் GST சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது.
அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மணிப்பூரில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்று வருகிறது என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மணிப்பூரின் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திருத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் கீழ் பேக்கேஜ் செய்யப்பட்ட காஃபிக்கான வரி விகிதங்கள் 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் காஃபி தொழில் முழுவதற்கும் கணிசமான நிவாரணத்தை அளிக்கிறது. ஜிஎஸ்டி 2.0 கீழ் இந்த குறிப்பிடத்தக்க வரி குறைப்புடன் காஃபி சாகுபடிக்கான முக்கிய மையங்களாக இருக்கும் உக்ருல், செனாபதி மற்றும் சாந்தால் போன்ற மாவட்டங்கள் பயனடைகின்றன. ஏனெனில் இந்த துறை பதப்படுத்துதல், பேக்கேஜிங் மற்றும் விநியோக வலையமைப்புகளில் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இதேபோல் ஊறுகாய், மூங்கில் தளிர்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், காய்கறி தயாரிப்புகள் போன்ற உணவுப் பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்களும் 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இது உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் நுகர்வோருக்கு மலிவு சந்தை அணுகலையும் வழங்குகிறது. இதனுடன் மாநிலத்தில் உள்ள பல அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி இப்போது குறைக்கப்பட்ட வரியின் கீழ் வந்துள்ளது. இது உள்ளூர் தயாரிப்புகளை மிகவும் மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதோடு பிராந்திய தொழில்கள் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மணிப்பூர் முழுவதும் தேவை அதிகரித்திருப்பதுடன் வேலைவாய்ப்பை பாதுகாத்தல், கிராமப்புற மற்றும் கைவினை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை கர்நாடக மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் ஹசனில் உள்ள ஜெயின் துறவியின் ஆன்மீக தலைவருமான ஆச்சாரிய சாந்திசாகர் மகாராஜுக்கு மரியாதை செலுத்தி அங்கு நடைபெறும் மகாராஜின் சிலை நிறுவுதல் விழா மற்றும் 4வது மலையின் பெயரிடும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து மைசூரில் உள்ள JSS உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் திரு ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். கர்நாடகாவின் மிக முக்கியமான மடாலய மையங்களில் ஒன்றான சுத்தூர் மடத்தின் பழைய வளாகத்திற்கும் அவர் வருகை தந்து ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவி கோவில் மற்றும் செல்வ நாராயண பெருமாள் கோவிலிலும் துணை ஜனாதிபதி பிரார்த்தனை செய்ய உள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி மை பாரத் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவர்களுடன் இணைந்து 4 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகமும் மை பாரத் இயக்கமும் இணைந்து நடத்திய ஒற்றுமை நடைப்பயணம் இன்று புதுச்சேரி சுதேசி மில் அருகே தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு ஒற்றுமை நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், அமைச்சர் திரு ஜான்குமார், பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைப்பயணம் மேற்கொண்டனர். மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நடைப்பயணம் மேற்கொண்டார். ஒற்றுமை நடைப்பயணம் கடற்கரை சாலை காந்தி திடலில் நிறைவு பெற்றது. பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சீதாமாரியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி கத்திஹார் மாவட்டத்தில் அக்கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு LK அத்வானியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றியவர் திரு அத்வானி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்காக சுயநலமின்றி அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் அவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் திரு LK அத்வானி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சமண கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பாக வைத்திருந்ததற்காக அரசாங்கத்தின் ஞான பாரத மிஷனை பாராட்டினார். மேலும் பிருகுருதர் செம்மொழி அந்தஸ்து வழங்கும் நடவடிக்கைகளையும் அவர் பாராட்டினார்.
புதுடெல்லியில் ஆச்சார்யா ஹன்ஸ் ரத்னா சூரீஸ்வர்ஜி மகாராஜின் 8வது 180 உபவாச வர்ண விழாவில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, போட்ஸ்வானா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மேம்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். புதிய GST சீர்திருத்தங்கள் மணிப்பூரின் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி ஒற்றுமை நடைப்பயணத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.